வணக்கம். பாரத எக்ஸ்பிரஸின் மனதை கவரும் நேர்காணல் நிகழ்ச்சியில் அழகுக்கலை நிபுணர் திருமதி கீதா சேகர் அவர்கள் நம்முடன் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளார். அழகுக்கலை மற்றும் பெண்கள் பொருளாதார ரீதியாக அழகுக்கலையில் எவ்வாறு சம்பாதிக்கலாம் என்பது குறித்து முக்கியமான கருத்துக்களை நம்மிடம் பகிர உள்ளார். இது குறித்து திருமதி கீதா சேகர் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். வணக்கங்க. நல்லா இருக்கேங்க. இப்போ பாத்தீங்கன்னா அழகுக்கலை தான் இன்றைய காலகட்டத்துல ரொம்ப முக்கியமானதா இருக்கு. இதனால பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த அழகு கலைக்கு வர்றதுக்காக ஆர்வம் கட்டிட்டு இருக்காங்க. வரக்கூடியவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதுக்கு முன்னாடி உங்களோட வாழ்க்கை வரலாறு பத்தி தெரிஞ்சுக்கலாங்களா? என் பேர் கீதா சேகர். நான் ஸ்விஸ் பிரைடல் ஸ்டுடியோட்டு வச்சிருக்கேன். நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட். என் அப்பா நான் ஈரோட்டில் பிறந்து வளர்ந்த பொண்ணு தான். என் அப்பா மிஸ்டர் பாலு. அவர் தம்பிரான் மெடிக்கல்ஸ் வச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் முத்துக்குமார் தியேட்டர், லிகோ ஏஜென்ட், கவிதா ஹோட்டல் நிறைய பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. எங்கள் அம்மா ராஜாத்தி, அவங்க அவல் பூந்திரிய மணியார் பேத்தி. அவங்க எனக்கு ஒரு சிஸ்டர் மங்கையர்கரசி. என்னோட பேக் போனே அவ தான். நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நல்லா இருப்போம். அப்புறம் நான் படித்தது வெள்ளாளர் மகளிர் கல்லூரி. அப்போ இருந்தே நான் காலேஜ் போகும்போதே நான் அழகு கலை, எனக்கு செல்ஃப் க்ரூமிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அப்போவே நான் உமன்சிரா, ஃபெமினா அப்படின்னு நிறைய புக்ஸ் எல்லாம் படிப்பேன். எங்கள் ஃபேமிலியில் யூஸ்வலாக அப்போவே டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ் எல்லாம் இருந்தனால நாங்கள் யூஸ்வலாக அப்போவே ஒரு மாடரேட் ஃபேமிலியாக இருப்போம். மாடரேட் ஃபேமிலி மீன்ஸ் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், வே ஆஃப் டாக்கிங், அது எல்லாமே அப்படி இருக்கும். அப்போ நான் கல்யாணம் ஆச்சு. என் ஹஸ்பண்ட் இன்ஜினியர். அதுக்கப்புறம் சன் பிறந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு நிறைய ஃப்ரீ டைம் கிடைச்சிது. சரி, அப்போ எனக்கு மறுபடியும் ஒரு ஆசை, ஏன் நம்ம அழகு கலையை மறுபடியும் கற்றுக்க கூடாது அப்படின்ட்டு. அழகு கலையை கற்றுக்க ஏன் கூடாதுன்ட்டு அப்போ போய் கற்றுக்கிட்டேன். கற்றுட்டு ஒரு ஸ்டுடியோ வச்சேன். ஸ்டுடியோ வச்சுட்டு நான் ஸ்டுடியோவில் நிறைய பொண்ணுங்களை சேர்த்து அவங்களுக்கும் வேலை கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பிஸ்னஸ் ஹஸ்பண்டை வீட்லேயே பண்ணாங்க. இருந்தாலும் நான் இதை சூஸ் பண்ணேன் என்னோட பேஷனுங்கிறனால. ஆனால் ஒரு காலகட்டத்தில் நான் டாக்டர் ஆகணும்னு நினச்சேன். பட் அப்போ எனக்கு நான் மார்க் ஸ்கோர் பண்ண முடியல. அதுதான் உண்மை. பட் அப்போல்லாம் அப்படிதான், நாங்கள் 2 பொண்ணுங்கிறதுனால சீக்கிரம் மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஸ்டுடியோ வச்சதுக்கப்புறம் நான் நிறைய வெளி உலகத்தில் போய் நிறைய மீட் பண்ண, ரிலேஷன்ஸ் தாண்டி, ஃப்ரெண்ட்ஸ் தாண்டி நிறைய மீட் பண்ணேன். அவங்க மூலமாக எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஆல் ஓவர் இந்தியா பிரைடல் மேக்கப் போவேன். அப்போ பலதரப்பட்ட மக்கள், நார்த் இந்தியன்ஸ், சவுத் இந்தியன்ஸ் எல்லாருமே பார்ப்பேன். பார்க்கும்போது அவங்களோட கல்ச்சர் அது எல்லாமே நான் நிறைய உள்வாங்கிக்கிட்டேன். அவங்களோட என்ன ஃபுட்டு, அவங்க வே ஆஃப் ட்ரெஸ்ஸஸ், அதெல்லாமே பார்ப்பேன். பார்த்துட்டு அப்புறம் மெயினாக இங்கே இந்த இதில் டைம் மேனேஜ்மெண்ட் கற்றுக்கிட்டேன். ஏன்னா ஒரு பிரைடை ரெடி பண்ணணுன்னா முகூர்த்தத்துக்கு அவங்கள 5 மணிக்கு மேடையில் உட்கார வைக்கணும். ஸோ நாங்கள் இங்கிருந்து 12 மணிக்கு ட்ராவல் பண்ணி போனாதான் அங்கே நாங்கள் அவங்கள ரெடி பண்ண முடியும். ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் கற்றுக்கிட்டேன். பங்க்சுவாலிட்டி, இதெல்லாமே எனக்கு இந்த பிரைடல் ஸ்டுடியோ மூலமாக தான் வந்துச்சு. அப்புறம் நான் சரி அளவுக்கு ஒரு காலகட்டத்தில் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நிறையா நான் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தேன். அந்த அழகு கலையை கொஞ்சம் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில், ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணி சொல்லி கொடுக்க ஆரம்பித்தேன். நிறைய பேத்துக்கு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நீங்கள் வளர்ந்தது இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸரியான ஒரு லைஃப்பாக இருக்கீங்க. ஒரு மேக்கப்புக்கு போகும்போது 12 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கடினமான இதுதான். இன்னைக்கு நார்மலாக இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா விடிய காத்தால 4 மணி 5 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கே சிரமப்படுறாங்க. ஒரு 7 மணிக்கு எந்திரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. நீங்கள் எல்லாமே இருக்கு, உங்களுக்கு பொருளாதார ரீதியாக எந்த ப்ராப்ளமும் இல்லை. இருந்தாலும் அந்த வேலையை டைமுக்கு செய்யணும் அப்படிங்கிற மனப்பக்குவத்தில் நீங்கள் பண்ணுறீங்க. அந்த 12 மணிக்குள்ள எழுந்திருக்கிறதுக்கெல்லாம் என்னென்ன மாதிரி முயற்சிகள் எடுக்கிறீங்க? இல்லை, இப்போ நான் எனக்கு இதுவே நான் முன்னாடியே சொன்னேன், எனக்கு ஒரு பேஷன் அப்படின்ட்டு. நான் 12 எந்திரிக்கிறேன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவும் படுக்க முடியாது. ஏன்னா அடுத்த நாள் மேக்கப்புக்கு நம்ம அந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் அதெல்லாம் கட்டணும், அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு என் ஸ்டாஃப்ஸு நாங்கள் எல்லாமே இது பண்ணிட்டு நான் 2 வீலரில் கூட போயிருக்கேன்.
விடிய காலையில 2 வீலர்ல 12 மணிக்கு நான் இங்கிருந்து சிவகிரி, அரச்சலூர், மூலப்பாளையம், முலாம்பரப்பு இந்த ரோட் சைட் ஃபுல்லா நான் 2 வீலர்லயே கூட போயிருக்கேன். எனக்கு எப்பவுமே பயம் கிடையாது. எனக்கு எப்பவுமே கொஞ்சம் வில் பவர் ஜாஸ்தி. அப்புறம் எப்பவுமே எதுவும் ஒரு கான்டாக்ட்ல இருப்பேன். பெரிய எல்லாத்தோட கான்டாக்டும் எனக்கு இருக்கு. ஸோ நான் பயப்பட மாட்டேன். இல்ல மெயினா நீங்க சொன்ன ஒரு 10 டிரைவர்கள் வருவாங்க. காரு 4, 5 கார் கூட இல்ல, இருக்கு. இல்ல. நல்ல வசதி எனக்கு இருக்கு. நீங்க 2 வீலர்ல போறதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாங்களா? இல்ல. எனக்கு ஏன்னா நம்மளே சம்பாரிக்கணும். நம்ம சொந்த கால்ல நிக்கணும். யாரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது. அப்பா மூலமாவும், ஹஸ்பண்ட் மூலமாவும் நம்ம வளர்ந்தத விட, நம்மளும் சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது. என்ன பார்த்து நெறைய பேர் கத்துக்குவாங்கல்ல. இப்ப என்ன மாரி இருக்க பொண்ணுங்கலாம், ஏன் நம்ம கார்லயே தான் போகணுமா? 2 வீலர்ல போக்கூடாதா? கேப்ல போகக்கூடாதா? ஆ ஆட்டோல போக்கூடாதான்னு நெனைக்கணும்ல. நான் அதுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கணும்னு நெனச்சேன். முக்காவாசி நான் 2 வீலர்ல தான் எல்லா பக்கமுமே போவேன். நான் பர்ச்சேஸ் பண்றது எல்லாமே சென்னை, மும்பைலலாம் போய் வாங்கிட்டு வருவோம். அப்ப எல்லாமே என் ஸ்டாஃப்ஸ் கிட்ட எல்லார்கிட்டயும் நான் வந்து ரொம்ப க்ளோஸா தான் பழகுவேன். அவங்கள என் வீட்ல ஒருத்தர் மாரி தான் பார்ப்பேன். அதாங்க இப்போ இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்றீங்க. ஆ இதுவே ஒரு ஹார்ட் ஒர்க் தான். அதாவது ஒருத்தர் வெயிட் தூக்குறது மட்டும் இல்லைங்க. நைட்ல எந்திரிக்கிறதே ஒரு மிகப்பெரிய இதுதான். அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நெறைய பேரு ஒரு 9 மணிக்கு படுத்தா கூட காலையில 6 மணி, 7 மணி. இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மொத நாள் ஒரு ஒரு ஃபங்ஷன் ப்ரோகிராம் அப்டின்னாலே ஒரு 3 நாளைக்கு இருக்கும். மொத நாள் ஒரு மேக்கப் இருக்கும். 2வது நாள் ஒரு மேக்கப் இருக்கும். 3வது நாள் அந்த ப்ரோகிராம் முடியிற வரைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நாள் நீங்க எப்படி இருந்தாலும் ஒரு 10 மணி, 9 மணி, 10 மணிக்கு தான் நீங்க முடிச்சுட்டே வர மாரி இருக்கும். வந்துட்டு மறுபடியும் ஒரு 12 மணிக்கு எந்திரிச்சு போகணும். அப்படிங்கிறதெல்லாம் இல்ல இதெல்லாம் இது எப்படி நீங்க பார்த்துருக்கிறீங்க? இல்ல இது வந்து எங்களுக்கு வந்து ரொட்டீனா பழகிருச்சு. அ ஆரம்பத்துல கொஞ்சம் சிரமப்பட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா, ஏன்னா நம்ம இது ஒரு வேலையா தானே நம்ம எடுக்கிறோம். இது வந்து என்னோட பிசினஸ். ஸோ நம்ம பிசினஸ்க்கு கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஈஸியா எதுவுமே கிடைக்காது. கஷ்டப்பட்டா தான் எதுவுமே கிடைக்கும். ஸோ நான் வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே அடாப்ட் பண்ணி, இப்ப மார்னிங் வந்து அந்த பிரைட வந்து நம்ம இந்த டைம்ல வந்து இது பண்ணோம். அவங்களுக்கு ஒரு பிரைடுக்கு சொல்லிருவேன். என்கிட்ட புக் பண்ணா, நீங்க ஒரு 3 மந்த்ஸ்ல இருந்தே பியூட்டி சர்வீசஸ் எல்லாம் பண்ணிக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு. கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காதுல்ல. இஷ்டப்பட்டு கஷ்டப்படணும். கண்டிப்பாங்க. அதுதான். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க நெனச்சீங்கன்னா, உங்ககிட்ட நெறைய பேர் ஆளுங்க இருக்காங்க வேலைக்கு. நீங்க நெனச்சா நெறைய பேத்த வைக்கலாம். நீங்களே இறங்கி பண்ற அளவுக்கு உங்களோட எதனால இந்த இந்த ஒரு மோட்டிவ் வர்றதுக்கு என்ன இல்ல காரணம்? இது என்னோட பேஷன். அதுதான் என்னோட பேஷன். என்னோட ஆர்வம். இதுல வந்து நம்ம ஏதாவது சாதிக்கணும் அப்படின்ட்டு. ஆனா நான் இதுல இறங்கி செய்யறனால இப்ப கீதா சேகர், சுரேஷ் பிரைடல் ஸ்டுடியோனா, ஈரோட்ல ஓரளவுக்கு எல்லாருமே பிரபலமா தான் எல்லாருக்கும் தெரியுது. அந்த நேம் நான் வாங்கியிருக்கிறதுக்கு காரணம் இந்த தொழில் தான். இந்த பிசினஸ் தான். இல்லன்னா உங்க நானும் உழைப்பும் கூட இந்த மெயினா உழைப்பு உழைப்பு தான். மெயினா உழைப்பு தான். கடின உழைப்பு இல்லாம யாருமே வாழ்க்கையில முன்னேற முடியாது. ஒரு கண்டிப்பா. சின்ன ஐப்ரோல இருந்து ஹேர் கட்டு, ஃபேஷியல், டீடான், மெனிக்யூர், பெடிக்யூர் எல்லா பியூட்டி சர்வீசஸும் இருக்கு. அந்த பியூட்டி சர்வீசஸ் நானும் செய்வேன். என்னோட ஸ்டாஃப்ஸும் செய்வாங்க. நான் வந்து அதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டேன். என்னோட கடின உழைப்பால தான் முன்னேற முடியும். உழைப்புங்கிறது எல்லாருக்கும் தேவைதான். உழைப்பு கடின உழைப்பு இருந்தா தான் வாழ்க்கையில மேல வர முடியும். கண்டிப்பாங்க. இப்போ ஒண்ணும் இல்லைங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அ ஒரு ஃபங்ஷனுக்கு போகும்போது, ஒரே ஒரு ஏதாவது ஒரு ப்ரோகிராம்க்கு ரொம்ப டயர்ட் ஆகி போகவே முடியாத கண்டிஷன். இருந்தாலும் போயாகணும். இல்ல கொஞ்சம் லேட் ஆகிக்குது அந்த மாரி போனது. அந்த மாரி நேரத்துலலாம் என்ன மாரி அங்க நிகழ்வுகள் நடந்திருக்குது? இல்ல. அந்த மாதிரி எனக்கு எதுவும் அவ்வளவா நாங்க ஏன்னா பெர்ஃபெக்ட்டா டைம் மேனேஜ்மென்ட் பண்ணிருவோம். அப்படியே லேட்டா போனாலும், ஆ ஏதாவது இடையில வந்து டிராஃபிக்கு இல்ல கார் ஏதோ இதாயிடுச்சு, அதாயிடுச்சு ஏதோ ஒண்ணு சொல்லி சமாளிச்சுட்டு, ஒரு 4 பேர் ஆளுக்கு ஒண்ணு செய்வோம். ஒருத்தர் ஹேர் செய்வோம், ஒருத்தர் சாரி கட்டிருவோம், ஃபேஸ் ஒருத்தர் பார்த்துருவோம், பூ ஒருத்தர் பார்த்துருவோம். டக்கு டக்கு டக்குன்ட்டு எல்லாமே அந்த டைம் மேனேஜ்மென்ட் தான். நீங்க அந்த உழைப்பு தான். உழைப்பு தான். அது இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. அப்புறம் அந்த பொண்ணோட அம்மா கிட்ட அப்படியே நம்ம அப்படியே கேஷுவலா பேசி அவங்கள கொஞ்சம் கூல் பண்ணி டக் டக்குன்னு அந்த டைமுக்குள்ள நம்ம முகூர்த்தத்துல நம்ம போய் உட்கார வச்சுட்டா அவங்க சந்தோஷம் ஏன்னா ஆயிருவாங்க. அவங்க டென்ஷன் ஆகாம இருந்தா தான் அந்த இடத்துல கொஞ்சம் சம்டைம்ஸ் நல்லாருக்கும். திட்டு வாங்குனதும் இருக்கு. அதெல்லாம் எல்லா பிசினஸ்லயும் அந்த இது இருக்குதுதான். நீங்களும் திட்டு நானும் வாங்கியிருக்கிறீங்க. திட்டு வாங்கியிருக்கேன் இல்லைன்னுலாம் சொல்லல. ஆனா அந்த திட்டு வாங்குறது தான் நம்ம மேல போகறதுக்கான படிகளா நம்ம எடுத்துக்கணும். அதுதான். அடுத்த வாட்டி இன்னொரு 1/2 அன் ஹவர் முன்னாடி எந்திரிச்சு கிளம்பிரலாம் ஆமா, ஆமா. அப்படிங்கிறதுக்காக அதுக்கு முன்னாடி இருந்து என் ஸ்டாஃப்ஸே வந்து எல்லாருமே யாருமே தூங்க மாட்டாங்க. அந்த அன்னைக்கு தூங்குனாலும், அந்த இப்ப 1:00 போகணும்னா, நாங்க 12க்கு இங்கிருந்து கிளம்பிருவோம். அதுக்கப்புறம் அங்க போய் ரீச் ஆயிட்டு, உடனே ஸ்டார்ட் பண்ணிருவோம். இப்போ நாங்க வந்து இப்ப எல்லா ட்ரெண்டிங்கான எல்லா
பிரைடல் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரீ வெட்டிங் ஷூட்டு, போஸ்ட் வெட்டிங் ஷூட்டு, ரிசப்ஷன் மேக்கப்பு, பிரைடல் முகூர்த்தம் மேக்கப்பு, பேபி ஷவர் மேக்கப் அண்டு பியூபர்ட்டி மேக்கப் எல்லா மேக்கப்பும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ க்ரூம் மேக்கப்பும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ க்ரூம் மேக்கப் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கு. ஸோ எங்ககிட்ட வர பொண்ணோட ஹப்பி வந்து எங்ககிட்டயே புக் பண்ணிக்கிறாங்க. அதனால இப்போ க்ரூம் மேக்கப்பும் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அதுவும் நாங்க நல்லா பண்ணி, ஏன்னா நம்ம கிட்ட அஃபோர்டபுள் ப்ரைஸுங்கிறதுனால கம்மியான விலையில அதிகமான இது குடுக்கறதுனால எல்லாம் வராங்க. அதோட டீட்டெயில்ஸ் என்னங்க? குரூப் அதோட டீட்டெயில்ஸ். இதோட குரூப் மேக்கப்போட டீட்டெயில்ஸ் என்னன்னு கேட்குறேன். க்ரூம் வந்து மணப்பெண், மணமகன் அலங்காரம். இப்ப வந்து ஒரு பக்கம் போய் புக் பண்ணா, இப்ப மறுபடியும் மகனுக்கு வந்து இன்னொரு சைட் போய் புக் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் புக் பண்ணாம நம்ம கிட்டயே வந்து மணமகள் அண்ட் மணப்பெண் அண்ட் மணமகன் 2 பேருக்கும் நாங்களே மேக்கப் பண்ணி, அவருக்கு உண்டான சர்வீசஸ் எல்லாமே நாங்களே பண்றோம். இது நல்லா இப்ப ட்ரெண்டிங்ல போகுது. இப்போ ஹாட்டா இதுதான் சிட்டில இருந்து சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர், ஈரோடு எல்லா சிட்டிலயும் இப்போ க்ரூம் மேக்கப் தான் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அதை நாங்க பர்ஃபெக்ட்டா பண்ணி கொடுக்குறோம். கல்யாண முகூர்த்தம் வந்துட்டாலே பிஸி ஆயிடுறீங்க. கல்யாண முகூர்த்தம் வந்துட்டா பிஸி ஆகும். மற்ற டைம்ல ஃப்ரீயா தான் இருப்போம். கிளாஸஸ் அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். இப்ப திருமணத்துக்கு மட்டும்தான் பாக்குறீங்களா? இல்ல இந்த வளகாப்பு, இந்த பூப்பு நன்னீட்டு விழா, மற்ற நிகழ்ச்சிகளுக்கு வளைகாப்பு, பூப்பு நன்னீராட்டு விழா எல்லாத்துக்குமே வருவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல இருக்கு. ஹை நார்மல் மேக்கப் இருக்கு, ஹெச்டி மேக்கப் இருக்கு, ப்ரோ ஹெச்டி இருக்குது, அப்புறம் ஏர் பிரஷ் மேக்கப் நிறைய இருக்கு. அவங்கவுங்களுக்கு என்ன எக்கனாமி வைஸ் எவ்வளோ எது சீப்போ அதை நாங்க செய்வோம். இப்ப திருமணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எது பெஸ்டா இருக்கும்? இப்போதைய ட்ரெண்டிங்ல எந்த மாதிரி மேக்கப் போட்டா நல்லா இருக்கும்? இப்போ அவங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் வந்து அந்த பொண்ணோட ஸ்கின்னை பார்க்கணும் நம்ம. அந்த ஸ்கின் எப்படி டைப்போ அதுக்கு தகுந்த மேக்கப் தான் பண்ண முடியும். இப்போ யூஸ்வலா முகூர்த்தம்னா ப்ரோ ஹெச்டி பெஸ்ட். அப்படி கோயில் ஏதாவது போய் பண்ணணும்னா ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப் பெஸ்ட். அது வந்து அந்த அவங்க செய்ய வேண்டிய அவங்க பண்ற இடத்தையும் அந்த பிரைடையும் பொறுத்து. இன்னைக்குலாம் ஒரு மேக்கப்புக்குன்னா எவ்வளவு பட்ஜெட் தெரிஞ்சுக்கலாங்க? ஏன்னா மேக்கப் அது இருக்குங்க. அது 5000ல இருந்து லேக்ஸ் கணக்குல போகுது. நம்மளோட மைண்ட் செட் தான், நம்ம மென்டாலிட்டி தான். 5000 லேக்ஸ் வரைக்கும். அதாவது அவங்க எந்த அளவுக்கு அவங்க லைக் எக்கனாமி பண்றாங்களோ அந்த பொறுத்து நம்ம வாங்கிக்க வேண்டியதுதான். பட் ஒரு சிலர் வந்து இவ்வளோதான், இப்படி என்கிட்ட இந்த லேக் கணக்குல இருந்தாதான் வர முடியுங்கிற மாதிரி சில பேர் இருக்காங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட் சென்னையில எல்லாம் நிறைய இருக்காங்க. ஆனா நம்ம ஊருக்கு வந்து அது செட் ஆகாது. ஈரோட்ல எல்லா தரப்பட்ட மக்கள் எல்லாருனாலையுமே அப்படி பண்ண முடியாதுல்ல. நான் மெயினா பண்ண ஆரம்பிச்சதே நடுத்தர மக்கள், மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் அவங்களெல்லாம் நோக்கி தான் நான் ஆரம்பிச்சேன். ஸோ அவங்களுக்கும் நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல என்னால செஞ்சு கொடுக்க முடியுது. இப்ப இருக்கிற பெண்கள் அழகு கலையை கத்துக்கணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான கஷ்டங்கள் படணும்? ஃபர்ஸ்ட் ஈஸியா கத்துக்கலாங்களா? கஷ்டப்பட்டு தான் கத்துக்கணும்? வீட்ல முதல்ல சப்போர்ட் இருக்கணுங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கணும். அவங்க வந்து அதுக்கு பணம் கொடுக்கணும். அதுக்கப்புறமா தான் வந்து கத்துக்கிட்டு, ஆனா அத கத்துக்க வரவங்க அத ஜாலியா எடுத்துக்காம, கஷ்டப்பட்டு அவங்க என்ன சொல்றாங்க, அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் என்ன சொல்றாங்கங்கிறத, அவங்க போய் கத்துக்கிற அந்த அகாடமில என்ன சொல்லி தராங்கங்கிறத நல்லா உன்னிப்பா கவனிச்சு, அத டெய்லி வீட்லயும் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே தான் இருந்தா தான் வரும். இது ஒரு எத்தனை மாதங்கள்ல வந்து இந்த அழகு கலைகளை கத்துக்கலாம்? இல்ல இது நல்லா வருடக்கணக்குல ஆகுங்களா? நல்லா கத்துக்கணும்னா 3 மந்த்ஸ் ஆகுங்க. ஓரளவுக்கு நம்ம மீடியமா போதும். ஒரு பியூட்டி சர்வீசஸ் 3 மாசத்துலயே தெளிவா கத்துக்கலாம். தெளிவா கத்துக்க முடியாது. ஏன்னா இந்த மேக்கப் அழகு கலைங்கிறது ஒரு கடல். இத கத்துக்கிட்டே இருக்கலாம். இன்னும் கத்துக்கிட்டே தான் இருப்போம். எப்படி நம்ம வந்து ஆ தமிழ், இங்கிலீஷ் எல்லாம் கத்துக்கிட்டே இருக்கோம்ல. ஆமா. இதுக்கு அதுவும் இந்த மாரி மேக்கப் அழகு கலைங்கிறது ஒரு கடல் மாதிரி. புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்கும். நம்மளும் கத்துக்கிட்டே தான் இருக்கணும். ட்ரெண்டிங் ஆகிட்டே அப்டேட்ல இருந்துகிட்டே தான் இருக்கணும் நம்ம. இதுக்கான அந்த இது பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் தான் எல்லாமே முக்கியமா இருக்கும். ஆமா. இன்னைக்கு ஆமாங்க. இருக்கக்கூடிய இந்த அழகுக்கலை பொருட்கள்ல ஏதாவது ஒரு சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டாலே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகும். அந்த மாதிரி ஏதாவது உங்க இதுல அதுக்கு சந்திச்சிருக்கீங்களா? தான் நாங்க எங்க ஸ்டுடியோல வந்து நாங்க எல்லாமே ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்றோம். மெயினா ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து எந்த சைடு எஃபெக்ட்ஸும் குடுக்காது. ஸோ நம்ம அதான் எல்லாமே அவங்க அவங்க போற அந்த அழகு கலையோட
அந்த அழகுக்கலை யாரு, அந்த நிபுணர் எப்படி, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போனா, மெயினா தெரிஞ்சவங்க கிட்ட போறது பெஸ்ட். போயிட்டு அவங்க தெளிவா கத்துக்கணும். அதுக்கான விஷயங்கள தெரிஞ்சுக்கணும். நெறைய எந்தெந்த பொருட்கள் வந்து எங்கெங்க வாங்கணும், அதெல்லாம் ரொம்ப அது எல்லாமே இம்பார்ட்டன்ட்டா அவங்களே நாங்களே சொல்லி தருவோம். எங்கெங்க ம். கிடைக்கும் என்னன்னுலாம். நெறைய ஆன்லைன்லயும் இருக்கு. அதுலயும் வந்து நல்ல பிராண்டடான பொருள ப்ராடக்ட்ஸ வாங்கிட்டா என்னைக்குமே பிரச்சனையே இல்ல. சீப்பா இருக்குதுன்னு போய் கண்ட இதெல்லாம் வாங்கக்கூடாது. ஏன்னா பிராண்ட் தான் இங்க மஸ்ட். ஏன்னா அதனால ஒன்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா, அது பெரிய அவங்க ஆமாங்க. ஃபேஸுக்குலாம் ஆமா. ரொம்ப ஏன்னா ஃபேஸ் ஃபேஸுங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பெண்களே அழகு தான். நெறைய அவங்கள மேற்கொண்டு நீங்க அழகுபடுத்துறதுக்கு நெறைய மட்டும் ரேஷஸ் வந்துரும். அதான் அதுக்கப்புறம் நெறைய காம்ப்ளிகேஷன்ஸ் ஆயிடும். ஸோ அதனால அது எப்பவுமே நம்ம கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும். அதுக்கு தகுந்த பியூட்டிஷியன்ஸ் கிட்ட தான் போகணும். இன்னைக்கு இருக்கிற பெண்கள் ஒரு வேலை வாய்ப்பு இல்ல, ஒரு வருமானம் பத்தல அப்படிங்கிறவங்களுக்கு அழகுக்கலை சார்பா எப்படி அந்த அந்த கலையை கத்துக்கலாம், எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது வந்து அவங்க கத்துக்கணும். ஒரு 2 மந்த்ஸ், 3 மந்த்ஸ் கோர்ஸ் நல்லாம ஃபுல் கோர்ஸ் எடுக்கணும் அவங்க. பேசிக்ஸ் டூ அட்வான்ஸ் கோர்ஸ் எடுத்துக்கணும் அவங்க. ஃபுல்லா கத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கு. கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் இருக்கு. அத வாங்கிட்டு, அதுக்கப்புறமா அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஆரம்பிச்சு, அதுக்கு பின்னாடி வரைக்கும் பிரச்சனை இல்லாம செய்யலாம். நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இப்ப செமினார்ஸ் அது இதுன்னு 2 நாள் கிளாஸ், 1 நாள் கிளாஸ் எல்லாம் போய் அட்டெண்ட் பண்ணிட்டு, நானும் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அவங்கலாம் மேக்கப் ஆர்டிஸ்ட்டே கிடையாது. ம். ஃபர்ஸ்ட் இந்த மாரி பேசிக் டூ அட்வான்ஸ் அந்த மாதிரி கத்துக்கிட்டா தான் ஃபுல்லா கத்துக்க முடியும். நான் தான் சொன்னேன்ல, இதுவே ஒரு பெரிய இது மாரி தான். கடல் ஓஷன் மாரி தான். ஸோ, அதுல வந்து நம்ப ஆ மூழ்கி முத்தெடுக்கணும். தேடிக்கிட்டே அதான். இருக்கணும். தேடிக்கிட்டே இருக்கணும். நமக்கு அதான்க்கா. இன்னும் ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த அகாடமியோட ஹெட்டு அவங்க என்ன சொல்றாங்கங்கிறத நல்லா உள்வாங்கிட்டு, அதுக்கு தகுந்த மாரி செஞ்சாவே நல்ல ரிசல்ட் வரும். பிராண்ட் தாங்க இதுல முக்கியம். ப்ராடக்ட்ஸ் முக்கியம். அதுதான். கண்டிப்பாங்க. நம்ம ஏமாத்தக்கூடாது. ம். டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் வாங்கி மக்கள ஏமாத்தக்கூடாது. அத யூஸ் பண்ணி. இல்ல இன்னைக்கு வரவங்க எல்லாத்துக்குமே என்னென்ன பிராண்டுன்னு தெரியுங்களா? மேக்கப் போடுறவங்களுக்கு நீங்க பார்த்து போடுறது தானே. இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாமே தெரியுதே! YouTubeல, Instaல, ஓரளவுக்கு Facebookல பார்த்துக்கிறாங்க. எல்லாமே FBல எல்லாமே அவங்களே பார்த்துட்டு, மேம் எனக்கு இது போடுங்க, அது போடுங்கன்னு கேட்கறாங்க. எங்ககிட்ட எல்லாமே இருக்கு. மேக்கு, ஹூடா பியூட்டி, நாஸ் அந்த மாரி சொல்லிக்கிட்டே போலாம். ம். ப்ராடக்ட்ஸ. மேக்கப்க்கு சொல்றேன். டீடான், ஃபேஷியல்ஸ் அதுக்கெல்லாம் அந்தந்த பியூட்டிஷியன்ஸ், மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாம் அவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்களோ, அதுதான் செய்வாங்க. அதாவது ஒரு இந்த இது கத்துக்கிட்டு தெளிவா பண்ணணும் அப்படின்னா அவங்க சக்சஸ் ஆகலாம். கண்டிப்பா ஆகலாங்க. ஏன்னா இத இது விட இது வந்து ஒரு ஈஸியான இதுதான் கத்துக்கிறது. ஆனா, இதுல வந்து நெறைய சின்ன சின்ன விஷயங்கள் தான் வேறுபடுமோ ஒழிய, ஆனா ஈஸியா கத்துக்கலாம். ஆனா அத பெர்ஃபெக்ட்டா செய்ய தெரியணும். அதுல தான் இதுல ஒரு கஷ்டமோ ஒழிய, மத்தபடி அழகு கலைங்கிறது முதல்ல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். தன்ன அழகுபடுத்தினா தானே அடுத்தவங்கள அழகுபடுத்த முடியும். கண்டிப்பா. அவங்க அதுதான். முதல்ல அழகா ஃபர்ஸ்ட்டு தெரியணும். செல்ஃப் க்ரூம். அப்புறம் தான் அடுத்தவங்களுக்கு. கண்டிப்பாங்க. நம்ப போய் கண்ணாடிக்கு முன்னாடி நிக்கும்போது நம்ப அழகா தெரியணும். அப்பதான் ஆமா. அடுத்தவங்களையும் அழகுபடுத்த முடியும். நம்பளுக்கு ஆமாங்க. அதுல நம்பளுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா தான் அடுத்தவங்களுக்கு நம்ம செய்ய முடியுங்க. கண்டிப்பாங்கக்கா. வேற ஏதாவது பெண்களுக்கு சொல்ல விரும்புறீங்களா? வேற பெண்களுக்கு என்னன்னா, எப்படியும் தன்னோட சொந்த கால்ல நில்லுங்க. யாராவது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு நாம இருக்கக்கூடாது. நம்மளே தான் நம்ம மேல உயர பறந்து போகணும். அடுத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்த்து நின்னுட்டு இருக்கக்கூடாது. நம்மளோட முதல் அடிய நம்ம தான் எடுத்து வைக்கணும். இன்னொருத்தங்க நமக்காக யாரும் எடுத்து வைக்க மாட்டாங்க. கண்டிப்பாங்கக்கா. அதே மாரி அ உழைப்பு, நேரம் இதெல்லாம் வந்து கரெக்ட்டான முறையில கடைபிடிக்கணும். ஆமாங்க. நேரம் வந்து ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இது பண்ணணும். நேரம் தான் இப்ப எல்லாத்துக்குமே ஒரு கரெக்ட்டா இருக்கும். நேரத்த தவறிட்டோம்னா, அந்த போன நேரம் திரும்பி வராது. ஸோ, அதுக்கு தகுந்தபடி ஷெட்யூல்டு எல்லாமே வந்து நம்ம இது பண்ணி செய்யணுங்க. இன்னைக்கு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, அழகுகளை கத்துக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. ஆமா. ஆனா அவங்க வீட்லயோ, அப்படியே வீட்ல ஒத்துக்கிட்டாலோ, சுற்று வட்டாரத்துல இருக்கக்கூடிய சொந்த பந்தமோ, நண்பர்களோ, இதெல்லாம் ஒரு இதா அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து இது பண்ணுவாங்க. அந்த மாரி சொல்றவங்களுக்கு என்ன நான் சொல்ல விரும்புறேன்? மெயினா ஃபேமிலி சப்போர்ட் வேணுங்க. ஆனா, இன்னுமே அழகுக்கலை பத்தி சில பேர் செஞ்ச இதனால இன்னும் ஒரு கொஞ்சம் கெட்ட பேரும் வருது. ஆனா, வீட்ல இருக்கவங்க நல்லா சப்போர்ட் பண்ணணும். மெயினா அவங்கள நம்புங்க. அவங்களும் வந்து நம்பிக்கை குடுத்தா தானங்க யாருமே மேல வர முடியும். கண்டிப்பாங்கக்கா. சுத்தி இருக்கவங்க தான் மெயினா எனக்கெல்லாம் வந்து என் சிஸ்டர் தான் எனக்கு பில்லர் மாதிரி.
நல்லா மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பா. நான் எப்பாவது டவுன் ஆயிட்டா, என் சிஸ்டர் மங்கை, அவ தான் எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணுவா. "இல்ல நீ இது பண்ணு, நல்லா பண்ணுவ. உன்னால முடியும், முடியுங்கிறத வந்து நமக்குள்ள விதைச்சுக்கிட்டே இருக்கணும். நம்மால சாதிக்க முடியும். நம்மளும் பிறந்தோம், ஒண்ணு சாதிச்சோம் அப்படின்ட்டு இருக்கணும்." அப்படிங்கிறத அவங்க இது பண்ணுவாங்க. அது மாரி தான் எல்லா பெண்களும், "நம்மனால முடியும். வீட்ட விட்டு முதல்ல வெளிய வாங்க. வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருந்தா உலகம் எதுவுமே தெரியாது." அதனால கண்டிப்பாங்க. நமக்கு இவங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி நம்மள வந்து டம்மியாவே இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ முதல்ல வெளி உலகத்துக்கு வாங்க. வந்து எல்லாத்தையும் கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். அது பல விமர்சனங்கள் வந்தாலும் நம்ம முன்னேறும்போது அதெல்லாம் ஒண்ணுமே ஆமா. இல்லாம நீங்க உடைஞ்சு போயிரும். முன்னேறி நல்ல பணம் சம்பாரிச்சுட்டீங்கன்னா, யாருமே வந்து அதெல்லாம் தாண்டி நம்ம வெளிய வந்துருவோம். விமர்சனங்களே இல்லாத வாழ்க்கையாயிரும். கண்டிப்பாங்க. யார் இப்ப யாரெல்லாம் பணத்த நோக்கி தானே வாழ்க்கை ஓடுது. கண்டிப்பா யார் யாரெல்லாம் விமர்சிக்கிறாங்களோ அவங்க எல்லாமே வந்து ஆமா, வாழ்த்து தெரிவிக்கிற ஆமா. அளவுக்கு வாழ்த்து தெரிவிக்கிற அளவுக்கு யார் யாரெல்லாம் ஹேட்டர்ஸ் இருந்தாங்களோ, அவங்களே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருவாங்க. அதனால பெண்கள் வந்து ஒரு குறுகிய மனப்பான்மையில இல்லாம, ஆமா. பரந்த எதுக்கும் மனப்பான்மையோட எல்லாத்துக்கும் நம்ம வெளிய வந்துட்டோம். எல்லாம் கத்துக்கணும். இதுன்ட்டு இல்ல. எல்லா ஃபீல்ட்லயுமே டாக்டர், என்ஜினியர் அது மாரி மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் ஒரு ஃபீல்டு தான். அதுவும் ரொம்ப கஷ்டமான ஃபீல்டு தான். சொல்லுறதுக்கு ஈஸியா இருக்கும். உழைப்ப போட்டா தான் மேல வர முடியும். கண்டிப்பாங்க. இன்னைக்கு குறுகிய மனப்பான்மையில இருந்து பொருளாதாரம் இல்லாம சிரமப்பட்டு கஷ்டப்படுறதுக்கு பதிலா, அதெல்லாம் உடைச்சு எறிஞ்சு வெளியில வந்து, இந்த ஒரு தொழில் ஆமா. நல்ல ஒரு அழகுகளை கற்று சும்மா வெளிய வரேன்னு சொன்னா எந்த வீட்டுக்காரரும் விடமாட்டாங்க. ஏங்க இன்னைக்கு போய் நான் ஒரு மேக்கப் பண்ணிட்டு வந்தேன். இந்தாங்க ரூ. 5000 நான் இன்னைக்கு சம்பாரிச்சேன் அப்டின்னா, அதே ஹஸ்பண்ட் சந்தோஷப்படுவான். சும்மா நம்ம வெளிய போயிட்டு வந்தா சந்தோஷப்பட மாட்டாங்க. நானும் மேக்கப் ஆர்டிஸ்ட் போயிட்டு என் காசு செலவு பண்ணிட்டு வந்தேன். கத்துக்கிட்டது நம்ம ஒரு 50,000 குடுத்து கத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா அத வந்து நம்ம ஒவ்வொரு மேக்கப்பா ஏற ஏற எல்லாம் ஒரு மந்த்லில எப்படியும் ஒரு 4, 5 மேக்கப் புக் ஆகும். சும்மா நான் குறைஞ்சபட்சம் 5,000ன்னு சொல்றேன். செலவு போக 5,000 வந்துச்சுன்னா தானே அவங்க ஆ புருஷன் விடுவான். இல்லைன்னா எப்படி விடுவாங்க? உன் டைம் வந்து ஒரு 4 டைம், 5 டைம் அவங்க வருமானத்த கொண்டுட்டு வரும்போது சரிதான். வருமானத்த பார்க்கும்போது எல்லா ஹஸ்பண்டும் சரின்னு அக்செப்ட் பண்ணிட்டு பேசாம இருப்பாங்க. நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. கண்டிப்பா. அவங்களே ஹஸ்பண்ட் வந்துங்கக்கா அவங்க சப்போர்ட் பண்றாங்க இல்லைங்கிறத விட, இவங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை தானே. கண்டிப்பா தன்னம்பிக்கை நம்ம வரும். சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டோம். ஆமாங்க. நம்ம ஸ்டடி ஆயிடணும் அப்படின்னு. அதனால அந்த சம்பாதிக்கிறது போறதுக்கு முன்னாடி பல தடைகள் 5,000 வரதான் செய்யும். 5,000 5,00,000 ஆகும். 5,00,000 இன்னும் பெருகிட்டே தானே போகும். ஆமா, கண்டிப்பா. நம்மளோட எந்த அளவுக்கு கத்துக்கிட்டு அவங்க இது பண்றாங்களோ, இன்னும் நெறைய சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆமாங்க. அப்ப எல்லாம் வந்து தடைகள தகர்ந்து அவங்க வரணும். அவங்க அந்த தடையிலேயே சரி வேண்டாம் திட்டுவாங்க. வீட்ல எல்லாம் ஒரு மாதிரி பேசுவாங்க. பயந்து பயந்து இருந்துட்டு இருந்தா, அப்படிதான் அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஆமா, இந்த நம்மளோட ஆமாங்க. ஆர்வத்த அவங்கள்ட்ட தெரியப்படுத்தணும். இதனால இவ்வளவு பெனிஃபிட் இருக்குன்னு காட்டணும். இந்த மாரிலாம் வரும்போது அவங்க வெளியில வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மத்த இந்த மாரி பொத்திக்கு, சாரி ஷாப்பு, ஜுவல்லரி ஷாப்பு அந்த மாரி நமக்கு ஃப்ரெண்ட்ஸு அவங்கலாம் நம்மள விட முன்னேறினவங்களையும் பார்க்கணும். அட அவங்கலாம் அவரு இப்படி இருந்தாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான. நல்லா டெவலப் ஆயிட்டாங்க பாருங்க. அப்படின்னு சொல்லி அவங்கள நோக்கி நம்ம வந்து அவங்களெல்லாம் பார்த்து நம்மளும் முன்னேறணுங்க. எப்பவுமே உழைப்பு, அந்த தடையெல்லாம் தகர்த்தெறிஞ்சு வெளிய வரணும். ஒரு கண்டிப்பாங்க. ஃபீனிக்ஸ் பேர்ட் மாரி மேல மேல பறந்து போய்க்கிட்டே இருக்கணும். அந்த தடைகள் கேட்டுட்டோம்னா கீழ விழுவோம். சிலந்தி விலைகள் வந்து ஆமா, கவர்ந்துரும். இதே ஆமாங்க. வந்து தடைகள் வந்து நம்ம தவிர்க்கும்போது ஃபீனிக்ஸ் பறவை மாரி ஆமா. மேல வந்துரலாங்கிறீங்க. மேல உயர பறந்து போவோம். கண்டிப்பாங்கக்கா. இப்போ வந்து நீங்க இந்த அழகுக்கலை மூலியமா நீங்க எத்தன பேத்துக்கு இதுவரைக்கும் வேலை வாய்ப்புகள் குடுத்துருக்கிறீங்க? அதெல்லாம் நெறைய குடுத்துருக்கேங்க. அது உங்ககிட்ட கணக்கு பணிக்கு வந்தவங்க இருக்காது. எத்தன பேர் இன்னைக்கு எல்லாம் வளர்ந்துருக்கிறாங்க அந்த மாரி? இன்னைக்கெல்லாம் ஒரு நெறைய பேர் எல்லாம் ஸ்டுடியோஸ் வச்சிருக்காங்க. என்கிட்ட படிச்சவங்க எல்லாமே. அது எனக்கு சந்தோஷமா தான் இருக்குது. ம். பரவால்ல என் ஸ்டூடெண்ட் அங்க வச்சிருக்காங்க, இங்க வச்சிருக்காங்கன்னு கேள்விப்படும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதே மாரி என் ஃப்ரெண்ட்ஸும் நெறையா சாரி ஷாப்பு, ஜுவல்லரி ஷாப் எல்லாம் வச்சிருக்காங்க. அக்கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாங்கக்கா, ஆ வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய கிருமிகளும் இருக்குது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இயற்கையா தயாரிக்கக்கூடிய இயற்கை இதுல வந்து அழகு கலைகள்லாம் செய்யறதுக்கு இருக்கு. முன்னலாம் சந்தனம்லாம் பூசிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கடல மாவுலாம் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த மாரிலாம் இயற்கை வைத்தியங்கள்லாம் இருக்குது. இப்ப இதனால எது இப்போதைய இதுல எப்படி ட்ரெண்டிங்கா இருக்கும்? இப்போ ஃபாரின்லேருந்து வரக்கூடிய இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உடனே அழகு குடுக்கும். இதெல்லாம் வந்து இயற்கை கலைகள்லாம் கொஞ்சம் லேட் ஆகும். இது 2க்கும் என்ன வித்தியாசம்? இத பத்தி என்ன சொல்றீங்க? இல்ல இப்போ நான் என்ன சொல்றேன்னா, அந்த பியூட்டி சர்வீசஸ், டீடான், ஃபேஷியல், மேனிக்யூர், பெடிக்யூர் அப்படின்னு ஒரு மணப்பெண்ணு இப்போ கல்யாணம் உறுதியான உடனேயும் அதெல்லாம் வந்து அவங்க செய்யணும். அதுக்கு வந்து நம்மளோட இந்தியால இருக்க ஆர்கானிக் இப்ப நெறைய ஆர்கானிக் ஷாப்ஸ் வந்துருச்சுங்க. ஆர்கானிக்லயே சோப்பு, கிரீம்ஸ், அலோவேரா ஜெல்
மசாஜ் கிரீம், பேக்கு எல்லாமே நம்ம இந்தியாவுதே நல்லா இருக்கு. அது ஒரு இப்ப கல்யாணம் ஃபிக்ஸ் ஆன உடனேயும், ஒரு 3 மந்த்ஸ் பிஃபோரே வந்து அவங்க அதெல்லாம் செஞ்சுக்கணும். இப்போ நாளைக்கு கல்யாணம்னா இன்னைக்கு வரக்கூடாது. கல்யாண டேட் ஃபிக்ஸ் ஆனோனேயும், அந்த மணமகனோ, மணமகள் 2 பேருக்குமே சர்வீசஸ் பியூட்டி சர்வீஸ் பண்ணிக்கணும். அந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம உடனே ரிசல்ட் வராது. ஒரே நாள்லலாம் வராது. ஒரு 1 மாசமாகது அது அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது, அது அந்த கல்யாணத்து அன்னைக்கு வெட்டிங் அன்னைக்கு அவங்க அவ்ளோ ஒரு கிளாஸியாவும், க்ளோவாவும் அந்த மேக்கப் நல்லா செட்டிலா ஆயி, நல்லா அழகா தெரிவாங்க. அதனால ஆர்கானிக் பெஸ்ட்டு. அதே டைமு நம்ம ஃபாரின் ப்ராடக்ட்ஸ் வந்து அந்த ஃபவுண்டேஷன்ஸ் அதெல்லாம் ரொம்ப நல்லாருக்கும் ஃபாரின் ப்ராடக்ட்ஸ். ஆனா அது ஒரிஜினலான்ட்டு பார்த்து வாங்கணும். இப்ப யாராவது ஃபாரின்ல நம்ம ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா, அவங்கள வாங்கிட்டு வர சொல்லலாம். எப்படி நம்ம இல்லன்னா பெரிய பெரிய மால்ல பெங்களூர், சென்னை, மும்பை அந்த மாரி போகும்போது நம்ம வாங்கிட்டு வந்துக்கலாம். யூசுவலா இங்க வாங்குறது எல்லாமே அது ஒண்ணும் கரெக்ட்டான இதா எனக்கு தெரியல. இப்போ நாங்க வந்து நெறையா என் ரிலேஷன்ஸ் எல்லாம் ஃபாரின்ல இருக்கனால, அவங்க அதெல்லாம் எனக்கு வாங்கி குடுத்துர்றாங்க. நாங்க போம்போதும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துருவோம். நம்ம இந்தியன், ஃபாரின் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. எதா இருந்தாலும், அது நல்ல ப்ராடக்ட்டா, அதுல இருக்க கம்போசிஷன் என்ன இருக்குன்னு அத படிச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதுதான். இப்ப வெளிநாடு ப்ராடக்ட்டு, இந்தியா ப்ராடக்ட், உள்நாட்டு ப்ராடக்ட் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இருந்தாலுமே நம்ம உள்நாட்டு ப்ராடக்ட்லயும் நம்ம நல்ல ஒரு இது கொண்டு வரலாம். மேக்கப் இதெல்லாம். எல்லாமே அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டோட கையில தான் இருக்கு. அவங்க எப்படி பிளெண்ட் பண்றாங்களோ, அந்த மாரி தான் மேக்கப் வரும். பிளெண்டிங்ல தான் எல்லாமே இருக்கு. அவங்களுக்கே தெரியாம அந்த ஃபேஸ் ப்ரெப் பண்ணவே தெரியாத ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் எப்படி பண்ணுவாங்க? அதுதான். எல்லாரும் மேக்கப் ஆர்டிஸ்ட்ன்னு பண்ணிர்றாங்க. பட் நெறைய மேக்கப் கிரே ஆயிடுது. எதனால? எல்லாம் இந்த மாதிரி அதாங்க. தெரியாம இது கத்துக்குட்டி நான் வேலை. கேட்கலான்ட்டு இருந்தேன். என்னன்னா, இப்போ ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அ மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி கூட நார்மலா இருப்பாங்க. மேக்கப் போடுறங்கிற பேர்ல ஒரு சிலர் அந்த வேலைகள சரியா கத்துக்காம, அந்த மணப்பெண்ணையும் வேற மாரி மாத்திருவாங்க. அவங்களுக்கே கோவம் வந்துரும். என்னடா இது இப்படி பண்ணி ம். வச்சுட்டாங்களே அப்படின்ட்டு. ரிலேட்டிவ் சத்தம் போடுவாங்க எல்லாம். அந்த மாரி டைம்ல அவங்க எப்படி அத ஹேண்டில் பண்ணணும்? இந்த தவறுகள் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு தான் இப்போ வந்து ஒரு பிரைடுக்கு வந்து வெட்டிங் டேட் ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம், அந்த ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்ட சூஸ் பண்ணி அவங்க போகணும். அப்ப நாங்க எங்ககிட்ட வரும்போது, அந்த முகூர்த்தம் அன்னைக்கு, ரிசப்ஷன் அன்னைக்கு எப்படி இருப்பாங்கங்கிறத நாங்க வந்து ட்ரையல் மேக்கப் பண்ணி காமிப்போம். அந்த ட்ரையல் மேக்கப்லயே அவங்க வந்து ரொம்ப அழகா அந்த அன்னைக்கு எப்படி இருப்பாங்கங்கிறத அந்த அன்னைக்கே பார்த்துக்கலாம். அப்பவே நாங்க வந்து அந்த ஃபவுண்டேஷன்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா மாத்துவோம். வேற ஐ ஷேடோ எல்லாத்துலயுமே சேஞ்சஸ் பண்ணி, அந்த அன்னைக்கு நீங்க இப்படிதான் இருப்பீங்கங்கிறத நாங்க காமிப்போம். ட்ரையல் மேக்கப் பண்ணாத எந்த மேக்கப்புமே நல்லா வராது. அந்த ட்ரையல் மேக்கப்ப நம்ம பண்ண வேண்டாம்னு நெனைக்கிறவங்க, அத மிச்சம் பண்ணலான்னு நெறைய பேர் இருப்பாங்க. அப்படியெல்லாம் தயவு செய்து இருக்காதீங்க. ஏன்னா, வாழ்க்கையில ஒரு டைம் தான் நம்ம கல்யாணம் பண்றோம். அதனால அதுக்கு நம்ப ஒரு அந்த 1000, 2000த்த பாத்துட்டு, நம்ம வந்து அந்த அன்னைக்கு சொதப்பிக்கவே கூடாது. அதனால தயவு செய்து பிரைட்ஸு அண்ட் குரூம்ஸு, பிரைட் மெய்ட்ஸ் யாரா இருந்தாலும் ட்ரையல் பண்ணி பாருங்க. இது என்னோட ஒரு அட்வைஸ். நிச்சயமா ட்ரையல் பண்ணாம பார்த்துட்டு அது மேடையில கொண்டு போய் உட்கார ஆமா, வைக்கணும்னு நெனச்சா, அது ஆமா. ரொம்ப மைனஸ்ல போய் முடிஞ்சு அந்த நெறைய அன்னைக்கு அவங்க வந்து ரொம்ப வெக்ஸ் ஆயிடுவாங்க. ஐயய்யோ! மேக்கப் இப்படி ஆயிடுச்சேன்னு. ட்ரையல் பார்த்துட்டாங்கன்னா, சூப்பரா மேக்கப் வந்துரும். அதுல ம். நெறைய சேஞ்சஸ் அந்த அன்னைக்கு பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் ட்ரையல் வெரி, வெரி மஸ்ட். அப்படின்னு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, திருமணத்துக்கோ, மற்ற நிகழ்ச்சிகளுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா, மேக்கப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு ஸ்கின் செட் ஆகாது. ஆமா. அவங்க போடுற கிரீமும் செட் ஆகாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சைட் எஃபெக்ட் ஆகி நெறைய ப்ராப்ளம் வரும். பட் அந்த இடத்துல அவங்க போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கோ, சரி பண்றதுக்கோ டைம் இருக்காது. அது எப்படி மேனேஜ்மென்ட் பண்றது அந்த இடத்துல? அந்த மாதிரி ரேஷஸ், பிம்பிள்ஸ் அந்த மாரி வந்தா கேட்கிறீங்களா? அப்போ வந்து சைட் எஃபெக்ட் வந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஐஸ் கியூப்ஸ், ஐஸ் வாட்டர்ஸ் ஏதாவது ஃப்ரிட்ஜ் இருக்கும்ல மண்டபத்துல, அதுலேருந்து தண்ணி கோல்டு வாட்டர் வச்சு ஃபேஸ வந்து நல்லா இது நீட்டா தொடச்சுட்டு, மறுபடியுமே நம்ம ஆ மறுபடியும் ஒரு மேக்கப்பே போட்டுறலாம். இல்லன்னா நம்மகிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ வச்சு, நல்ல பிராண்டடா இருக்கிற ப்ராடக்ட்ஸ யூஸ் பண்ணி பண்ணாவே எதுவுமே வராதுங்க. சைட் எஃபெக்ட் வந்துச்சுனாலும், அந்த மாதிரி எதுவுமே நான் பண்ணி வந்ததில்ல. அப்படி வந்துச்சுனாலும், அந்த டைம்ல அது என்ன பண்ண முடியும்? அந்த இடத்துல இருக்கிற அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு தெரியும். ம். எதுனால இது வந்துச்சுன்னு. உடனே அதுக்கு நாங்க வந்து ரெக்கவரி பண்ணிருவோம். நான் பண்ணிருவேன்.
ஏன்னா அதெல்லாம் தான் கிளாஸ்ல சொல்லிக் குடுப்பாங்க. இந்த மாரி ஆமா. ஒருத்தருக்கு ஏன்னா அந்த ஸ்கின் எல்லாத்துக்குமே எல்லா கெமிக்கலும், எல்லா கிரீமும் செட் ஆகாது. அதுல ஏதாவது ஒண்ணு அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஐஸ் கியூப்ஸ் மெயினா ஐஸ் கியூப்ஸ் எடுத்து ஒரு டிஷ்யூல சுத்தி அத வச்சு அத அப்படியே வெட் பண்ணோம்னாவே ஃபேஸ்ல இருக்க அந்த ரேஷஸ் எல்லாம் வந்ததுன்னா அதுவே அப்படியே அமிழ்ந்துரும். அத அப்படியே நம்ம மறுபடியும் டேப் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க ஐஸ் கியூப்ல. டேப் பண்ணிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் அந்த மேக்கப் வந்து நல்ல இந்த ரேஷஸ் எல்லாம் போய் மறுபடியும் பழையபடி ஆயிக்குவாங்க. அப்புறம் லைட்டா காம்பேக்ட் லூஸ் பவுடர் அந்த மாதிரி இருக்கு. அதை யூஸ் பண்ணிட்டா மறுபடியும் பழையபடி வந்துரும் மேக்கப். ஓகே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் எவ்வளோ முக்கியமோ, அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஹேரும் ரொம்ப முக்கியம். ஹேர் வந்து பியூட்டி பார்லர்ல வந்து அ கட் பண்றது பெஸ்ட்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சலூனுக்கு போய் கட் பண்றது கரெக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இப்போ வந்து ஹேர் இப்போ மந்த்லி ஒன்ஸ் ஹேர் கட் பண்ணணும். அது வந்து அவங்கவுங்களோட விருப்பம். இப்போ அது ஹேர் கட் பண்றது சலூனும் போலாம், பார்லர் போலாம். அதுதான் நான் சொல்றேன். எப்பவுமே அந்த பெர்சனோட ஒர்க் பொறுத்து தான் நம்ம போணும். இப்ப நெறைய கார்ப்பரேட் சலூன்ஸ் எல்லாமே வந்துருச்சு. இப்ப ஒரு சென்னையில இருக்கிற பொண்ணு, ஹைதராபாத்ல இருக்க பொண்ணு அவசரமா போகணும்னா, எங்க ஃபர்ஸ்ட் பக்கத்துல இருக்கோ அங்க போய் பண்ணிக்கிறது பெஸ்ட் தான். ஹேர் கட் பண்ணிக்கிட்டு முதல்லயே போயிரலாம். அப்படி எங்க மாரி இப்ப ஈரோடு மாரி இருக்கிற இடத்துலலாம் அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டு வந்துடுறது பெஸ்ட். ஆமா. ஏன்னா, நம்ம அடிக்கடி எல்லாம் வெளிய போறதுனால அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா, உங்களுக்கு என்ன ஹேர் கட்டு அது நம்ம பண்ணிடலாம். ஓகே. இப்போ வந்து பியூட்டிஷியன் வராங்கல்ல, அங்க பியூட்டி பார்லருக்கு வரவங்க, எத்தன நாளைக்கு ஒரு வாட்டி அவங்க வந்து அந்த ஐப்ரோ எடுக்கிறது மத்ததெல்லாம் எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி பண்ணுவாங்க? மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு ஐப்ரோ, டீடான், ஃபேஷியலு அந்த மாரி மெயின்டெயின் பண்ணிக்கலாம் அவங்க. மேனிக்யூர், பெடிக்யூர் பெடிக்யூர் ரொம்ப மஸ்ட். பெடிக்யூர் வந்து எதுக்கு நம்ம பண்றதுன்னா, பாதம் அழகா இருக்கிறதுக்கு தவிர, கால் வலி, முழங்கால் வலி அந்த மாரி இருக்கிறது எல்லாமே சரியாகும். நம்ம எதையுமே மெயின்டெயின் பண்ணாதான் நம்ம அழகுக்கு அழகு சேர்க்கிறது தான். கண்டிப்பாங்கக்கா. இறுதியா ஒரு கேள்வி. சொல்லுங்க. எல்லா கணவர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து பியூட்டி பார்லர் போறேன் அப்படின்னாலே, அதாவது மனைவி வந்து ஏங்க பியூட்டி பார்லர் கிளம்புற அப்படின்னால அவருக்கு ஒரு ஷாக் ஆகும். ஐயோ! இன்னைக்கு எவ்வளோ செலவாக போகுது அப்படின்ட்டு. அதே மாரி பேரண்ட்ஸுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பெண்கள் வந்து பியூட்டி பார்லர் போகும்போது, பார்த்த உடனே அவங்களோட பர்ச்சேஸ் தான். அந்த மாரி இருக்கிற கணவர்களுக்கும், பெற்றோர்களுக்கும் என்ன சொல்றீங்க? இப்போ எல்லாருமே உன்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப வந்து அழகுங்கிறது வந்து நம்ம வெளிய போம்போது அழகா இருக்கிறதுன்னு மட்டும் நெனச்சுக்கிறாங்க. அப்படி இல்ல. நம்மளோட ஸ்கின் மெயின்டனன்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ ஸ்கின் வந்து ஏஜ் ஆக அந்த சின்ன ஏஜ்ல தெரியாது. வயசாக வயசாக அது வந்து ரொம்ப ஆடா தெரியும். அதுக்கு நம்ம வந்து சின்ன வயசுலயே இருந்து மந்த்லி ஒன்ஸ் இப்ப ஹஸ்பண்ட் குடுப்பாங்க இல்லையா? ஏதாவது சாரி எடுத்துக்கோ, அத எடுத்துக்கோ, ஏதோ ஒரு பணத்த நம்ம கொஞ்சம் மிச்சம் பண்ணி, அதுல வந்து அந்த லேடீஸ் வந்து ஒரு ஃபேஷியலாவது அட்லீஸ்ட் பண்ணிக்கிட்டு போலாம். அந்த மாதிரியாவது அதெல்லாம் ஸ்கின்ன வந்து பராமரிப்பு பண்ணணும். அப்படி பண்ணுனா தான் அவங்க ஸ்கின் மெயின்டெயின் ஆயி, அது வந்து யங்காவே இருப்பாங்க. யங்கா இருப்பாங்க மீன்ஸ் அந்த ஸ்கின் நல்லா இருக்கும். டெட் செல்ஸோ அதெல்லாம் வந்து போயி, அந்த ஸ்கின் லுக் பார்க்கறக்கு நீட் இருக்கும். நீட் அண்ட் சட்டிலா இருக்கும். லேடீஸ் அத புரிஞ்சுக்காம, அந்த கல்யாணத்துக்கு போறதுக்கு, ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போறக்கு, அந்த அன்னைக்கு மட்டும் பண்ணா போதும்னு நெனச்சுக்கிறாங்க. அப்படி இல்ல. வேற ஏதாவது செலவுக்கு குடுக்கறத மிச்சம் பண்ணி, ஹஸ்பண்ட் கிட்டயே கேட்காம நம்ம வரலாம். ஏன்னா, பெண்கள் மனசு வச்சா எதையும் செய்யலாம். கண்டிப்பாங்கக்கா. அதனால நம்ம வேற ஒரு செலவு குடுக்கறத இதுக்கு யூஸ் பண்ணலாம். பியூட்டி பார்லருக்குன்னு கேட்காம, ஆமா. மத்ததுக்கு கேட்டு கூட ரெடி பார்லருக்குன்னு பண்ணி கேட்டா குடுக்குற ஹஸ்பண்டும் இருக்காங்க. பட் சரிங்கக்கா. மத்த செலவுக்கு ஏதோ குடுக்கும்போது அத மிச்சம் பண்ணி, நம்ம வந்து அவங்களோட அழக வந்து மேம்படுத்திக்கலாம். நிஜமா. நம்மள அழகா வச்சிருக்கணும்னு நினைக்கிறதே ஒரு பாசிட்டிவ் திங்கிங் தானே. ஆமா. ஒரு லேடி வந்து தன்ன அழகா வச்சுக்கிறதே அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் குடுக்கும். அழகு மீன்ஸ் அழக நான் சொல்லல. ஸ்கின் கேர், ஹேர் கேர் எல்லாமே சொல்றேன். எல்லாருமே அழகா பொறக்க முடியாது. அந்த ஸ்கின் மெயின்டனன்ஸ் அதுதான் அழகு. அது எல்லாம் அந்த காலத்துல பாருங்க நம்ம முன்னோர்கள்லாம் இப்ப கஸ்தூரி மஞ்சள் அது இதுன்னு போட்டாங்க. நம்ம வந்து இருக்கிற அந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மெயின்டெயின் வீட்லயும் நம்ம சில இதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். கடலை மாவு, பாசிப்பயிறு மாவு, குளியல் பொடி அது எல்லாமே எங்க பார்லர்லயும் நாங்க சேல் பண்றோம். நெறைய ஆர்கானிக் ஷாப்லயே கிடைக்குது. அதெல்லாம் வாங்கி அவங்க யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி அவங்க வந்து ஸ்கின்ன வந்து பராமரிச்சுக்கலாம். மெயினா ஸ்கின் பராமரிப்பு தான் இதுல முக்கியம். இப்ப பெண்கள் வந்து தன்னை அழகுபடுத்திக்கிட்டு அழகா இருந்தா அப்படின்னா, அதனால என்னென்ன பலன்கள், பயன்கள்?
மெயினா வந்து அவங்கள அழகுபடுத்திக்கிட்டா, அறிவோட சேர்ந்த அழகு இன்னும் எவ்வளோ நல்லா அவங்கள ப்ரமோட் பண்ணும்ல. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பெருமையா நினைப்பாரு. வெளிய கூட்டிட்டு போம்போது அவரும் பெருமைப்படுவாரு. அட பரவால்ல. நம்ம பர்ஸ்ல இருந்து நம்ம செலவு பண்ணாலும், நம்ம மணி செலவு பண்ணாலும் இவ அழகா இருக்கா. இன்டெலிஜென்ட் இருக்கு. பட் அத வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்ல ட்ரெஸ் போட்டு, நீட்டா அழகா மேக்கப் பண்ணி, செல்ஃப் க்ரூம் அப்படி அவங்க பண்ணி வந்தாங்கன்னா, அந்த ஹஸ்பண்ட் பெருமையா 4 இடத்துக்கு என் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ குடுக்கும்போது, அவருக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். பெருமையா இருக்கும்போது அவங்க லைஃப் வந்து நல்லா ஸ்வீட்டா இருக்கும். கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, ரிலேட்டிவ் எல்லாருமே பார்ப்பாங்க. ம். மனைவி அழகா வச்சிருக்காங்க. நல்லா அழகா வச்சிருந்தா நல்லா நல்லா வச்சிருக்காங்க. வச்சிருக்காங்க. நல்லா செலவு பண்றாங்க. அழகா இருக்காங்க. அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் குடுக்கும். மெயினா அழகு அழகுங்கிறது வெளிய அழகு, புறத்தோற்றம் மட்டும் கிடையாது. மெயினா வந்து இன்டெலிஜென்ஸ். ஒரே ஒரு கேள்வி மட்டுங்க. எனக்கு ரொம்ப நாளா இந்த கேள்வி இருக்கு. பெண்கள் வந்து அழகா இருக்கணும்னு நினைக்கிறது, அவங்க நினைக்கணுமா? இல்ல வீட்ல இருக்கணும்னு வச்சிருக்கிறவங்க நினைக்கணுமா? எல்லாரும் சேர்ந்து தான் இல்ல நினைக்கணும். ஃபர்ஸ்ட் அவங்க வந்து நான் ஃபர்ஸ்ட்டு செல்ஃபா முதல்ல அவங்க நினைக்கணும். நம்ம ரொம்ப அழகா இருக்கணும். நம்ம அழகா நம்மள காமிக்கணும். ப்ரமோட் பண்ணணும். அறிவு இருக்கும். அவங்க ஒரு ஐஏஎஸ்ஸா இருப்பாங்க. ஐபிஎஸ்ஸா இருப்பாங்க. அதுக்காக அவங்க வந்து ஒரு அந்த இடத்துக்கு போகும்போது அந்தந்த மாரி ட்ரெஸ் பண்ணாதான் அது அழகா தெரிவாங்க. அது மாரி இல்லாம, அவங்க சிம்பிளா போறது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன் நம்ம அழகா அழகாக்கிக்க கூடாதா? செல்ஃப் க்ரூம் பண்றது இப்ப ஃபாரின்லலாம் பாருங்க, ஒரு வெளிய போறதுக்கே ஒரு சின்ன மேக்கப் போட்டுட்டு போவாங்க. ஒரு லிப்ஸ்டிக், ஒரு காம்பேக்ட் போடுவாங்க. ஏன் அதெல்லாம் கூட நம்ம போடக்கூடாதா? போட்டா இன்னும் நல்லா இருக்கும்ல. இன்டெலிஜென்ஸ் பிளஸ் பியூட்டி 2ம் சேர்ந்தா நல்லா எங்கேயோ போயிருவோம்ல. ஃபர்ஸ்ட் அதுதான் அவங்க எங்க நினைக்கணும். அது கண்டிப்பா அந்தந்த பெண், அந்தந்த பெர்சன் வந்து நம்மள அழகா காமிக்கணுங்கிறத ஃபர்ஸ்ட் அவங்க உணரணும். அழகா காமிக்கணும்னா அதுக்காக அதையும் இதையும் வாங்கி இது பண்ணிட்டு ஓவரா இது பண்ண வேண்டியதில்ல. ஜஸ்ட் ஒரு ஃபவுண்டேஷன் காம்பேக்ட் இதுவே போதும் அவங்கள அழகா காமிக்க. அவ்வளவுதான் ஓகேங்க. சிம்பிள். இந்த நிகழ்ச்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு கேள்வி. உங்களை பத்தி இப்ப பரவலா வந்து பேசிட்டு இருக்காங்க. அரசியல் தளத்திலயும் பிரபலமா பணியாற்றிட்டு இருக்கிறீங்களாமா? நல்ல ஒரு பரபரப்பான சூழ்நிலையில இருக்கு. வரக்கூடிய எலெக்ஷன்ல எல்லாம் கூட போட்டியிட்டதா வந்து உங்களை பத்தி தகவல்லாம் பரவிட்டு இருக்கு. அத பத்தி நீங்க அரசியல் பத்தி என்ன நினைக்கிறீங்க? வரக்கூடிய தகவல் உண்மைங்களா? ஆமாங்க. நான் அடுத்த கட்ட நோக்கி நான் நகர்ந்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு வந்து சின்னதுல இருந்து அரசியல்லயும் ஈடுபாடு இருக்கு. ஆனா இந்த பேஷன் அழகு கலை ஒரு பேஷன்ங்கிறதுனால என்னோட மனசு அங்க போயிருச்சு. எங்க ஃபேமிலியும் ஒரு அரசியல் ஃபேமிலி தான். ஸோ நாங்க வந்து எங்க அப்பா அந்த காலத்திலேயே காங்கிரஸ். அவரு இவரு பள்ளியக்கோட்டை பட்டக்காரர், நல்ல சேனாதிபதி சர்க்கரை மன்றாடியார் வந்து மினிஸ்டரா இருக்கும்போது அவங்க கிட்ட எல்லாம் அப்பா எல்லாமே சேர்ந்து ஒர்க் பண்ணி அவரு கூட எல்லாம் இருந்தோம். அப்ப இருந்தே எனக்கு அரசியல் தாக்கம் அதிகமா இருந்துச்சு. அப்புறம் எங்க சித்தப்பா அவரும் வந்து ஏடிஎம்கேல எம்எல்ஏவா இருந்தாரு. அப்புறம் அதனால எங்க குடும்பம் அரசியல் குடும்பம் தான். அதனால எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இப்போதான் வந்துச்சு எனக்கு. ஸோ நான் நெறைய இந்த அழகு கலையில இருந்து நல்லா நெறைய வெளிய போய் பழகி, ஒ நம்மள நெறைய பேர் ரெகக்னைஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றதுனால, என்னால நெறைய உதவிகள் செய்ய முடியும். இப்ப ஏழை மக்களுக்கு, வாழ்வாதாரத்தை இழந்தவங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் நான் வந்து இப்ப கூட அந்த இடம் இல்லாம புறம்போக்கு இடத்தையெல்லாம் வந்து இது பண்ணாங்க. அதுக்கு கூட நான் போராடிட்டு இருக்கேன். கலெக்டர் ஆஃபீஸு, மினிஸ்டர் ஆஃபீஸு எல்லாம் போய் நான் போராடிட்டு இருக்கேன். சரி நான் அடுத்த கட்ட அரசியல்ல நான் வந்து அரசியல்லயும் நான் வந்து நல்லா ஷைன் ஆவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்கான கடுமையான உழைப்ப வந்து நான் கண்டிப்பா அரசியல்லயும் குடுப்பேன். இதுவரைக்கும் அது நீங்க வந்து நான் மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக தான் நான் இனிமே தான் அரசியல்ல வந்து எல்லாம் சம்பாரிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ம். அதனால மக்களுக்கு சேவை மனப்பான்மையோட தான் நான் அரசியலுக்கு வர்றேன். அதனால எனக்கு அரசியல்ல வந்து மக்களுக்கு எதையாவது செய்யணும். கீதாங்கிறவங்க எதையாவது ஒண்ணு சாதிச்சாங்க அரசியல்ல அப்படிங்கறக்காகவே நான் நிச்சயமாக வர்றேன். இந்த வாட்டி உங்களுக்கு வெற்றிகளும் அதிகமா இருக்கு. ஏன்னா நாங்க எங்களோட மற்ற கருத்து கணிப்புகள நாங்க எடுத்த விதத்துல உங்களை பத்தி விசாரிச்சிருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு மோட்டிவான இதா தான் இருக்கு. தேங்க் இந்த யூ. பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயமா நீங்க அடுத்த இதுல உங்களுக்கு நீங்க வெற்றி பெறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. நாங்க எங்களோட கருத்து கணிப்பு பிரகாரம் நாங்க சொல்றோம்க்கா. தேங்க் யூ. இப்ப சந்தோஷம். நீங்க இதுவரைக்கும் அரசியல்ல எந்தெந்த பெரிய தலைவர்களை எல்லாம் பார்த்திருக்கிறீங்க, சந்திச்சிருக்கிறீங்க, பேசி சின்ன வயசுல வந்து நான் காங்கிரஸ் மினிஸ்டர் நல்ல சேனாதிபதி சக்கரை மன்றாடியார் பார்த்துருக்கோம். ஏன்னா அப்பா, எங்க அப்பா, எங்க மாமா எல்லாம் அவர் கூட தான் சேர்ந்து எல்லாம் அரசியல்ல பயணிச்சுட்டு இருப்பாங்க. அவரு அப்புறம் இங்க
ஜெயலலிதா அம்மா வந்து எங்க எம்எல்ஏ பாலு சித்தப்பா அவங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க. அப்ப நாங்கெல்லாம் ஆனா ரொம்ப சின்ன பொண்ணு. அதுக்கப்புறமா வந்து முத்துசாமி அங்கிள் வந்து எங்க அப்பாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. ஸோ அவரு நாங்க அடிக்கடி எங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷன், வெட்டிங்ல பார்த்துருக்கோம். அப்புறம் வந்து தங்கமணி அங்கிள் ஏடிஎம்கேல அவரு. அப்புறம் பிசிஆர் மினிஸ்டர் நெறைய பேர நாங்க பார்த்துருக்கோம். அப்புறம் இப்ப கூட அண்ணாமலைஜி, நிர்மலா சீதாராமன் எல்லாரையும் அங்கங்க நாங்க எங்க ஃபங்க்ஷனுக்கு போகும்போதெல்லாம் பார்ப்பேன். நெறைய அரசியல் தலைவர நான் பார்த்துருக்கேன். எங்க ஃபேமிலியும் அரசியல் எம்ஜிஆர் குடும்பங்கிறதுனால, இவங்களெல்லாம் பார்த்துருக்கீங்க. எம்ஜிஆர் வந்து எங்க அப்பா பார்த்துருக்காரு. நேர்லயே அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு, பார்த்துருக்காரு. அத அவர் சொல்ல நான் டாக்டர் கேட்டுருக்கேன். கலைஞர் அவர். டாக்டர் கலைஞர் இதுல வந்து டாக்டர் இப்ப நம்மளோட மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவரோட சம்மந்தி. அவரு சண்முக ராமசாமி அங்கிள் வந்து என் ஹஸ்பண்ட் திருப்பூர்ல ஜாப்ல இருந்தபோது எங்க வீட்டுக்கே வந்திருக்காரு. 2, 3 டைம் வந்திருக்காரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால நீங்க ஒரு மிகப்பெரிய அரசியல் வட்டாரத்துல தெரியாதவர்களே இல்ல அப்படிங்கிற மாரி எல்லா சொல்லலாம். கட்சியிலயுமே எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. அ ஆனா எதுல பயணிக்க ஒரு இதுல தானே நம்ம பயணிக்க முடியும். கண்டிப்பாங்க. அதான் அரசியலோட இந்த தலைவர்களை எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அரசியலோட ஆசை வந்து ஆமாங்க, நீங்க கண்டிப்பா ஆமாங்க, போட்டியிடலாங்கிற மாரி இருந்ததுங்க. ஆமாங்க. நிச்சயமா நீங்க இந்த இங்க வரக்கூடிய வெள்ளாளர் சந்திரசேகர அங்கிள், யுவராஜ் எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க தான். எல்லாருமே எங்களுக்கு தெரிஞ்சவங்களா தான் இருக்காங்க. அதனால எனக்கு ஆனா அதுதான் அரசியல்ல வந்து இதுவும் எனக்கு ஒரு கஷ்டமா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஆ இல்லைங்க. முயற்சி தாங்க. முயற்சி தான். முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு ஒரு கண்டிப்பாங்க. நம்பிக்கையில ஆனா எல்லாமே மக்கள் கையில தான் இருக்கு. இல்ல நிச்சயமா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க வந்து அரசியல் வந்து தான் சம்பாதிக்கணுங்கிறது இல்ல. நீங்க இல்லைங்க, இல்லைங்க. பொதுப்படையாவே உங்கள்ட்ட வந்து எல்லா விதத்திலயும் பொருளாதார ஆமா. ரீதியா எந்த பிரச்சனையும் இல்ல. எ சிகே நல்லது டாக்டர் பண்ணணும் சரஸ்வதி அவங்களும் ரொம்ப முக்கியமானவங்க தான். என்னோட அரசியல் இதுல. கண்டிப்பா இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் நெறைய அப்பாயின்ட்மென்ட் கிடைக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு எங்க கட்சியில சேர்ந்துக்கங்க அப்படின்னு நெறைய வாய்ப்புகள் வர வாய்ப்பு இருக்குதுன்னு நெனைக்கிறேன். ஆல்ரெடி ஒரு பெரிய கட்சியில தான் பயணிச்சுட்டு இருக்கிறீங்க. நான் இருந்தாலும் ஏற்கனவே ஒரு பெரிய இதுல தான் இருந்துகிட்டு இருக்கிறேன். ஆமாங்கக்கா. ஆமாங்க. மறுபடியும் இதுலயும் வந்து இந்த நான் நிகழ்ச்சி மெயினா மக்களுக்கு சேவை செய்யறக்காக தான் அங்க வந்திருக்கேன் நானு. பரவால்ல கீதா அவங்க கிட்ட போனோம். அவங்க வந்து எங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்ணாங்க. அப்படிங்கிறது தான் நான் செய்யணுன்ட்டு நான் அந்த அரசியலுக்குள்ள வந்திருக்கிறேன். மெயினா. எனக்கு கண்டிப்பாங்கக்கா. அதுதான். நைட்டு மக்கள் சேவையே மகேசன் சேவைன்னு சொல்ற அந்த வாக்குப்படி நான் நடக்கணும்னு நெனைக்கிறேன். நிச்சயமாங்கக்கா. பாரத எக்ஸ்பிரஸின் மனதை கவரும் அழகு நிகழ்ச்சியில் பல்வேறு கருத்துக்களையும், குறிப்புகளையும் குறிப்பாக பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்காட்டி, நம்மளுக்கு இவ்வளோ நேரம் ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற திருமதி கீதா சேகர் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை காணும் அனைத்து நேயர்களுக்கும் பாரத எக்ஸ்பிரஸின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.